ஒரு ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிற பசங்க தப்பா பேசுறாங்க இல்ல தப்பா பழகுறாங்க அப்படின்னா ஒரு டீச்சர் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்ல ஒரு டீச்சரே வந்து தப்பா பேசுறாங்க தப்பா பழகுறாங்க அப்படின்னும் போது ஒரு ஹெட் மாஸ்டரோ ஒரு பிரின்சிபல் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனா ஒரு ஹெட் மாஸ்டரே தப்பா பேசுறாங்க அப்படின்னும் போது நம்ம யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது? இப்படி படிக்கிற பொண்ணுங்க படிக்கிறத விட்டுட்டு நடு ரோட்ல வந்து எதுக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுமா? அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் இண்டூர் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் இருக்கிற ஒரு அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாணவர்களை வந்து தப்பாக பேசுறதும் தரைக்குறைவாக நடத்துறதும் வந்து இருந்துட்டு இருக்கு. அந்த மாணவர்கள் எத்தனையோ முறையும் கம்ப்ளைண்ட் வந்து மேலெடுத்து ரைஸ் பண்ணி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததுனால இப்படி ஒரு தைரியமான ஒரு போராட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்கு. முதல்ல இந்த தைரியத்துக்கே வந்து நம்ம ஒரு பாராட்டை வந்து தெரிவிக்கணும். நம்ம நாட்டில் இந்த மாதிரி மாணவர்களுக்கு எத்தனையோ அசிங்கங்கள் அவமானங்கள் மறைக்கப்பட்டோ இல்லை பொறுக்கப்பட்டோ இருந்துட்டு இருக்கு. இதுக்கு சம்பந்தப்பட்ட பள்ளி கல்வித்துறையோ இல்லை சட்ட ஒழுங்கோ அதில் தலையிட்டு ஒரு கடுமையான தண்டனை வாங்கி கொடுத்தா தான் நாளைக்கு படிக்கிற பசங்களா இருக்கட்டும் பெற்றோர்களா இருக்கட்டும் நிம்மதியா இருக்க முடியும்.